ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோக்கு போறதுக்குள்ள ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ முடிச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்க பாடவும் படிப்பறிவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ கண்டிப்பா பண்ணிடுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இசைஞானி இளையராஜாவோட கம்போசிஷன்ல வந்த ஓ வசந்தராஜா அப்படிங்கிற பாட்டோட டீச்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைன் டீச்சிங் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாங்கோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இது வந்து பிச் வந்து டி 2 கட்டையில் அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு. இதோட ராகம் வந்து இட்ஸ் கால்ட் ஸ்ரோதஸ்வினி. இந்த ராகத்தை பற்றி நான் கொஞ்சம் ஐ வில் டெல் யூ. இது வந்து 4/4 நார்மலாக நம்மளோட 4 பீட் கவுண்டில் தான் இருக்குது இந்த பாட்டு. ஸோ இது பாடினது வந்து நம்மளோட ஃபேவரட் எஸ்பிபி சார் அண்ட் இன்னொரு ஃபேவரட் ஜானகி அம்மா. ரொம்ப அழகான ஒரு ராகம். இப்போ நான் அந்த ஸ்ரோதஸ்வினின்ற ராகத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். திஸ் இஸ் 2 கட்டை. ஸோ ஸ்ரோதஸ்வினின்ற ராகம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5 நோட்ஸ் இருக்கிற ராகம். ஓகே, ஸோ இட் கோஸ் லைக் சக மப நீ சா சா நீ ப ம க சா. திஸ் இஸ் ஸ்ரோதஸ்வினி. ஸோ ஸ்ரோதஸ்வினியில் வந்து அதர் ஃபிலிம் சாங்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ராரா சரசகுராரா இந்த பாட்டு இருக்கு. அப்புறம் பொன்வானம் பன்னீர் தூவது நேரம் இந்த பாட்டு. அப்புறம் சித்ராமாவோட ஃபர்ஸ்ட் சாங், அதாவது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரக பார்த்தது இந்த பாட்டு. இதெல்லாம் வந்து ஸ்ரோதஸ்வினி அப்படின்ற ராகத்துல வந்த அமைஞ்சு பேஸான பாட்டுகள் தான். ஸ்ரோதஸ்வினின்ற ராகத்துல கர்நாடிக் காம்போசிஷன்ஸ் ரொம்ப கிடையாது. பட் ஸ்ரோதஸ்வினிக்கும் இன்னொரு ராகத்துக்கும் ஒரே ஒரு நோட் டிஃப்ரென்ஸ். தெர் இஸ் ராகம் கால் சுத்த தன்யாசி. அதுக்கும் ஸ்ரோதஸ்வினிக்கும் வெறும் அந்த நீ இருக்குல்ல, அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். சுத்த தன்யாசி இஸ் சகமபனி சானி பமகசா. This is Suddha Danyasi. Suddha Danyasi is very prevalent in Carnatic. Like Narayana Nillamada Smaranaya. இதெல்லாம் வந்து சுத்த தன்யாசி. அந்த மாதிரி நிறைய பாடுவோம் சுத்த தன்யாசி. பட் அதோட ஒரு நோட் டிஃபரன்ஸ் இருக்கிற ஸ்ரோதஸ்வினி ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வெரி பாப்புலர் இன் கர்நாடிக். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ராகம். ஓகே, ஸோ இன்னொரு தடவை ஆரோகணும் சொல்கிறேன். அதாவது ஸ்கேல் சகமபனி சா சானி பமகசா. This is Shrodaswini. So technical details பார்த்தாச்சு. Now let's jump into the Pallavi. So next structure of the song பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இந்த பாட்டு பல்லவி ஃபுல்லாக வந்து ஃபீமேல். The full பல்லவி இஸ் ஃபீமேல். சரணம் 1 வந்து இட்ஸ் ஃபுல்லி மேல். அதுக்கப்புறம் சரணம் 2 வந்து இட் இஸ் ஃபுல்லி ஃபீமேல் அந்த மாதிரி. பட் சரணம் 1க்கு அப்புறம் வர பல்லவி இருக்குல்ல, அந்த துண்டு பல்லவி, அதில் வந்து ஆல்டர்னேட் பண்ணி பாடுவாங்க. ஆல்டர்னேட் இன் த சென்ஸ் சரணம் 1க்கு அப்புறம் வர பல்லவியில் 2 லைன் தான் ஃபீமேல், மித்தது ஃபுல் பல்லவியும் வந்து மேலு. சரணம் 2க்கு அப்புறம் வர பல்லவி தான் வந்து துண்டு பல்லவி தான் ஆல்டர்னேட்டாக பாடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நான் பல்லவி பாடிடுறேன், அப்புறம் பிரித்து சொல்கிறேன். ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாயே. ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா. ஓ ஸோ இதுதான் பல்லவி. நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓ வந்து ஷார்ட் ஓ, லைக் கீழேந்து எடுக்க வேண்டாம். ஓ வசந்த அங்கே தான். ஓகே, ஓ வசந்த ராஜா, அந்த ராஜால கொஞ்சம் மாடுலேஷன் ராஜா. இந்த பாட்டில் பார்த்தோம்னா மேஜராக நிறைய அந்த அந்த மாதிரி பிரிகாஸ் தான் நிறைய
அந்த மாதிரி பிகாஸ் நிறைய. ஸோ நீங்க வந்து கசச மகக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஓ வசந்த ராஜா. ஓகே, தேன் வந்து டியூன் இஸ் த சேம் பட் ஸ்மால் டிஃபரன்சஸ். லைக் தேன் கீழேந்து தேன் சுமந்த ரோஜா. அந்த சுமந்த ரோஜால மட்டும் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து வசந்த ராஜா தானா, செகண்ட்ல வந்து தன அந்த லிங்க் மட்டும் அது மட்டும். ஓகே, ஸோ தேன் சுமந்த ரோஜா. ஓகே, அப்புறம் உந்தேகம் தனனா உந்தேகம் என் தேசம். ரெண்டு லைனும் ஒரே மாதிரி. உந்தேகம் என் தேசம். நெக்ஸ்ட் லைனும் டியூன் இஸ் த சேம் பட் ஸ்லைட் வேரியேஷன். என்னாலும் அந்த லேண்டிங் மட்டும்தான். ஸ்டார்டிங் இஸ் த சேம். உந்தே அது அதே மாதிரி தான். என்ன ஓகே, பட் லேண்டிங்ல ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து உந்தேகம் அப்படியே முடிச்சிட்டோம்ல. தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் வந்து என்னாலும் அப்படி முடிக்கிறோம். சந்தோஷம். ஓகே, அப்புறம் எந்தாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாயே. பியூட்டிஃபுல். ஓகே, எந்தாகங்கள் தனனனா தனனனா தனனன தானா. ஓகே, எந்தாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாயே. அவ்வளவுதான் பல்லவி ஓவர். திருப்பியும் ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா. ஓ அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்வரம் வேணா சொல்றேன். பா மக மக சனி சபா மக மக சனி சகம பமமாக சகம பமமாக சகம பமக சகம பமக ச நீ சகம பனி சக சனி பனி பமக மக சனி பாமக. ஓகே, ஸோ இதுதான் ஸ்வரம்ஸ். ஸோ இதோட பல்லவி ஓவர். ஸோ அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரணம் 1 வந்து ஃபுல்லாக மேல் தான். சரணம் 1 முடிச்சுட்டு வர துண்டு பல்லவி ஸ்டார்ட் வந்து ஃபீமேல். அதாவது அவர் பாடிட்டு ஓ வசந்த ராஜா அது மட்டும் நம்ம. அதுக்கப்புறம் தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் எல்லாம் அவர் பாடிடுவாரு. திருப்பியும் அது முடிச்சுட்டு ஓ வசந்த ராஜா அது மட்டும் நம்ம பாடுவோம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு சரணம் 1க்கு அப்புறம் வர துண்டு பள்ளியில் அவ்வளோதான் வேலை. நெக்ஸ்ட் சரணம் 2 வந்து ஃபுல்லாகவே நம்மளோட தான். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சொன்னல நிறைய இந்த சங்கதி இந்த ஸ்மால் பிரகாஸ் தான் நிறைய. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைனும் சேம், சின்ன வேரியேஷன் தான். இது வரைக்கும் சேம். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஓகே, அப்புறம் தான் பியூட்டிஃபுல் மேக்ஸ் லைன் இந்த பாட்டிலேயே. அலை பாயுதே தாகம் அனலாகுதே மோகம். ஓகே, ஸோ இந்த லைன்ஸ்ல மட்டும் ஒரு அந்நிய ஸ்வரம், தட் இஸ் a ஸ்வரம் that is not there in this ஸ்ரோதஸ்வினி. தா வந்து கிடையாது. ஸ்ரோதஸ்வினில பார்த்தோம்னா நான் அந்த ஸ்கேல் சொன்னப்போவே ரீயும் தாவும் கிடையாது. பட் இந்த 2 லைன்ல மட்டும் அந்த தா வருது. ஓகே, ஸோ அலை பாயுதே தாகம் அனலாகுதே மோகம். அங்க லேண்டிங்
அங்க முடிச்சோன்னா தான் நெக்ஸ்ட் லைன் எடுக்க முடியும். என் மேகமே வா வா சொன்னல அந்த பிருகா தாரா. என் மேகமே வா வா இதழ் நீரை தூவு. என் மேகமே வா வா இதழ் நீரை தூவு. ஸோ 2 டைமும் ஒரே டியூன் தான். ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்றதுனால தூவு அப்படி பாடிட்டு ரிப்பீட் பண்ணுவோம். அந்த லேண்டிங் வந்தாதான் என் மேகமே எடுத்து அழகா இருக்கும். என் மேகமே வா வா இதழ் நீரை தூவு. லாஸ்ட் வந்து பல்லவியோட லாஸ்ட் லைன் மாதிரி மன்மத கோயிலில் பாலபிஷேகம் ஓ வசந்தராஜா. ஓகே, ஸோ இதுதான். இன்னொரு தடவை சரணம் 2 பாடிடலாம். என் கூடவே பாடுங்க. ஆராதனை நேரம் ஆலாபனை ராகம் அலைப்பாயுதே தாகம் அனலாகுதே மோகம் என் மேகமே வா வா இதழ் நீரை தூவு. என் மேகமே வா வா இதழ் நீரை தூவு. மன்மத கோயிலில் பாலபிஷேகம் ஓ வசந்தராஜா. அது வரைக்கும் நம்ம தேன் சுமந்த மேல் பாடுவாங்க. அப்புறம் உன் தேகம் என் தேசம், இந்த இடத்துல மட்டும் அந்த தேசம் வந்து ஒரு வேரியேஷன். என் தேசம் என் தேசம். அப்புறம் சேம் என் நாடும் சந்தோஷம். ஃபினிஷிங் ஆஃப் த துண்டு பல்லவி மேல் பாடிடுவாங்க. திருப்பி அதுக்கப்புறம் வர ஓ வசந்தராஜா இது நம்ம பாடுவோம். தேன் சுமந்த ரோஜா மேல் பாடுவாங்க. அப்புறம் ஓ இது வந்து 2 பேரும் சேர்ந்து பாடி முடிச்சு. ஸோ அவ்வளோதான் சாங்கு. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. சரணம் 2க்கு வேணா நான் ஸ்வரம் வேணும்னா சொல்லிடுறேன். ஸோ ஆராத அதுக்கு சனி நீ பச சனி நீ சனி நீ பச சனி நீ அலைப்பாயுதே அதுக்கு பாப்பா நீ சத மதத பாப்பா. செகண்ட் டைம் ஸ்மால் வேரியேஷன் பாப்பா நீ சரி மதத பாப்பா அந்த லேண்டிங் மா மாமாக பமமாக 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 கம கம ச கம கம பாப்பா. அப்புறம் பல்லவியில சொன்ன மாதிரி சகம பனி சகசனி பனி பமக மக சனி பாமக சமக சனி. ஓகே, ஸோ அவ்வளோதான். என்ன வீடியோ சூப்பரா இருந்ததா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு எங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பாடறிவும் படிப்பறிவும் ஒரு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Happy singing, happy learning. Bye bye.